வான சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். விஜய் காவேரி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையோட டிரைவ் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் பசுபதி வெண்ணிலா மாமாவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு வெண்ணிலா மாமாவை விஜய்க்கு எதிரா ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. வெண்ணிலா மாமா கிட்ட போயிட்டு, உங்களோட தங்கச்சி வீட்டுக்காரரும் இறந்து போறதுக்கு யார் காரணம்னு தெரியுமா? இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொன்னதெல்லாம் கேட்டு வெண்ணிலா மாமா ஷாக் ஆகுறாங்க. ஆமாங்க, இவங்க 2 பேரும் வந்து அவங்களோட குடும்பத்துக்கு, அந்தஸ்துக்கு உங்க தங்கச்சி வீட்டுக்காரரும் சரி வர மாட்டாங்க. உங்க தங்கச்சியோட பொண்ண கல்யாணம் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியே கொன்னுட்டாங்க. இப்ப உங்க தங்கச்சி பொண்ணை ஏமாத்தி அந்த பையன் வேற இன்னொரு பொண்ண கல்யாணம் முடிச்சு அவ கூட சந்தோஷமா இருக்கிறான். ஒருவேளை என் பொண்ணு மாப்பிள்ளை கண்ணுல உங்க தங்கச்சி பொண்ணு பட்டிருக்கா. தங்கச்சி பொண்ணு பட்டவனையும் வேற வழி இல்லாம அவன் சுயநினைவு இல்லாம இருக்கிறதுனால வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப சரியாகிட்டா. இப்ப சரியாகிட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் வந்து ஏமாத்திட்டான். இப்ப அவன் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் வந்து நியாயம் கேட்கணும். நீங்க தான் அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும். நீங்க வந்தாதான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வெண்ணிலா மாமாவை ஏத்தி விடுறாங்க. கண்டிப்பா என் தங்கச்சி பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க விஜய் வீட்டுக்கு. இந்த பக்கம் விஜய் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கும் வர்றாங்க. காவேரி பால்கனியில உட்காந்துட்டு ரொம்ப வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட. நீ ஒன்னும் உங்க பெரியமாவை தான் எல்லாரும் கவனிக்காம சொல்லி வருத்தப்படாத. நம்ம அப்பா நீ வந்தா சொன்னேன்னா இன்னும் நம்மள வந்து ரொம்ப கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமாவும் அதை பெருமையாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் வர்றாங்க. விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணும்போது இங்க பசுபதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க தாத்தா வேற கால் பண்ணி சொல்றாங்க. என்ன தாத்தா, எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இங்க வெண்ணிலாவோட மாமா வந்திருக்காருப்பா, நீ தான் போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாங்க. இல்லையே தாத்தா, நான் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேக்குறாங்க. உடனேவும் அவங்க வந்திருக்காங்கப்பா, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். விஜய் உடனேவும் வீட்டுக்கு போறாங்க. தாத்தா கிட்ட வெண்ணிலா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கேக்குறாங்க. உடனே வெண்ணிலா அந்த ரூம்ல தான் இருக்கிறா, போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே வெண்ணிலா மாமாவை பாக்குறா. பார்த்த உடனே மாமா நீங்க வந்துட்டீங்களா? இத்தனை நாளா ஏன் மாமா என்ன தேடி வரல? அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டுல உள்ளவங்க தான். இந்த வீட்டுல உள்ளவங்கனாலதான் என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப அழுதுகிட்டே பேசுறாங்க. ஆமாப்பா, இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. என் தங்கச்சி வீட்டுக்கார எல்லாமே இறந்து போறதுக்கு காரணம் இந்த வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம உன் வாழ்க்கையை ஏமாத்திருக்காங்க. இவங்களை நான் சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு ஆள் மூலமா தெரிய வந்துச்சு. அவர் சொன்னதுனாலதான் வந்து இங்க நான் வர முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலா மாமா. சரிங்க மாமா, இப்ப நம்ம இங்க இருந்து போகக்கூடாது மாமா. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவங்க என் வாழ்க்கையை பாழாக்கி இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு வழி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். அப்படியும் இவங்க வந்து பெரிய ஆள்க, இவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நான் வந்து பிரஸ்ல உள்ள ஆட்கள் எல்லாம் வர சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட இவங்களோட மண்டவாளத்தை எல்லாம் சொன்னா நாரி போயிடும் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. அப்படியா மாமா, அப்படின்னா எனக்கு விஜய் கிடைச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, இவங்களை வந்து ஒரு வழி பண்ணாம இங்க இருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாட்டி, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க வாட்டுல வாய்க்கு வந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்தஸ்து பார்த்து கல்யாணம் பண்ணலாம் நினைச்சது இல்ல நாங்க. என் பேர விருப்பத்துக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைச்சோம். அது எதிர்பாராத விதமா வந்து அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எங்க வீட்டு ஆளா எங்க என்னோட பையனால இப்படி ஆயிடுச்சு. அதுக்காக தான் என் பேரை ரொம்ப வருத்தப்பட்டு வீட்லயே வந்து இவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ஆமா, ஐயோ, பிள்ளையும் கிள்ளி விடுவீங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க. இப்ப வெண்ணிலாவோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்கு. அப்படி இருக்கிறதா இருந்தா உங்க பேரை வந்து வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, அவளே கல்யாணம் பண்ணலாம்ல. ஆனா ஏன் விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாட்டி, விட்டுட்டு போனது என் பேரன் கிடையாது, உங்க பொண்ணுதான். அவதான் விட்டுட்டு போனது. அவ விட்டுட்டு போனதுனால என் பேரன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். அது உங்களுக்கு தெரியுமா? அவளை காணும்னு சொல்லிட்டு அவனை மாத்தணும், அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணாதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சோம். அதனாலதான் அவன் வந்து இப்பனாச்சும் கொஞ்சம் மனசு மாறி இருக்கான். ஆனா இவ வந்து அவன் வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவா போலுக்க. முதல்ல இவளை கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரமா நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக மாட்டோம். வெளியில பிரஸ் வந்திருக்காங்க. இந்த வீட்டை பத்தி இவங்க குடும்பத்தை பத்தி இந்த ஊருக்கே தெரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் வெண்ணிலாவும் வெளியில வர்றாங்க. வந்துட்டு இந்த வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? இவங்க ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரரையும்
கொன்றுக்காங்க. ஏன்னா, இவங்களோட பேரன் இருக்காங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி கடைசில என்னுடைய தங்கச்சியும், வீட்டுக்காரரையும் கொன்னுட்டாங்க. இப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கைய பாருங்க கேள்விக்குறியா நிக்குது. நல்ல வேளை ஒரு நல்ல மனுஷனால தான் இந்த பொண்ணு வேற காப்பாத்திருக்காங்க. வெண்ணிலா இந்த விஜய் தான் என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி எங்க அப்பா, அம்மா எல்லாரும் சாகுறதுக்கு காரணமா இருந்தது. இப்ப என்னன்னா இன்னொரு பொண்ண கல்யாணம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்ட விட்டு வெளியில போறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். அந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். இங்க இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, என்னுடைய மருமகளுக்கு நியாயம் கிடைக்கணும். அத வாங்கி குடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்றாங்க. அந்த நேரத்துல விஜய் வராங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன விஜய பார்த்துட்டு, நீங்க இந்த பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்களாமே, அதுக்குதான் அந்த பொண்ணு வந்து எங்களை வர சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணோட நீங்க பழகிருக்கீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு நிப்பாட்டுங்க. அந்த பொண்ணு விட நான் பழகுனது எல்லாம் உண்மைதான். ஆனா வந்து அந்த பொண்ணு காணாம போயிட்டா. காணாம போனதுனால நான் என்ன ஆனேன்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க எல்லாம் பேசாதீங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு நான் காதலிக்கும் போது எவ்வளவு அமைதியா இருந்தா. ஆனா வந்து இப்ப இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. விட்டு போனது அவதான், நான் கிடையாது. அவன் இல்லாம பித்து பிடிச்சு இருந்தது நானு. அது அவளுக்கு தெரியல. நான் அவளை எவ்வளவு தூரம் லவ் பண்ணேன்னு தெரியுமா? அவளை மறக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அதெல்லாம் அவளுக்கு புரியல. அப்படி உண்மையாவே அவ என்ன லவ் பண்ணி இருந்தானா, இப்ப நான் நல்லா இருக்கணும்னு அவ நினைக்கணுமே தவிர, என்ன பழி வாங்குறதுக்காண்டி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு இன்னொரு மேரேஜ் ஆயிடுச்சு. அது இவளுக்கு தெரியாது. இப்ப காவேரி தான் என்னுடைய பொண்டாட்டி. எனக்கு இன்னொரு குழந்தை வேற வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டு தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. என்ன விஜய் சொல்றான், காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ராகினி ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. என்ன இந்த வெண்ணிலா கேரக்டரை வச்சு டோட்டலா இந்த குடும்பத்தையே டேமேஜ் பண்ணலாம், விஜய் காவேரியும் பிரிச்சு வைக்கலாம்னு நினைச்சா இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா முதல்ல விஜய் சொல்றாங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. யாராவது தேவையில்லாம ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பிக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சத்தம் போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சோனையும் விஜய் வீட்டுக்குள்ள போறாங்க. வெண்ணிலா, எனக்கு வந்து நீதான் வேணும் விஜய். நீ இல்லாம என்னால வாழ முடியாது விஜய். நீ எப்படினாலும் சரி அந்த காவேரியை விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது நடக்காது. என்னுடைய காவேரி தான் என் மனசு ஃபுல்லா இருக்கிறா. இப்ப என் குழந்தை வந்திருக்கு. இனிமேலும் காவேரி நான் பிரிஞ்சு கூட்டு இருக்க மாட்டேன். நீ வந்து இப்படி எண்ணத்தை முதல்ல மாத்திக்கோ என்ன அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. நீ முதல்ல இந்த எண்ணத்தை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அந்த நேரத்துல தாத்தா பாட்டி கேக்குறாங்க, நீ சொன்னதெல்லாம் உண்மையா? காவேரி கன்சீவ் ஆயிருக்காளா? நீ அப்பாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா தாத்தா, அதை தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா காவேரியை போய் பாக்குறதுக்கு முன்னாடி இத்தனை சம்பவம் எல்லாம் நடந்துருச்சு. என்னால காவேரியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரிடா, இப்ப போய் நீ காவேரியை பாரு, மத்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தாத்தா, நான் காவேரிட்ட பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.